டுடே ஒரு சிம்பிளான ரெசிபி. பீட்ரூட்டை தோலை சீவி ஏக்மார் தோ துக்கடா பண்ணிட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கிண்ணி ரவை, ஏலக்காய் விதை, கசகசா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி முடிச்சுட்டு இனிப்புக்கேற்ப கற்கண்டு இல்லைனா சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதே ஜாரில் துண்டு துண்டு ஆக்கின பீட்ரூட்டையும் போட்டு தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சிக்கணும். ஒரே பாத்திரத்தில் அரைச்சா வேலை முடிஞ்சிடும் பாருங்க, இல்லைனா ஒரு மலை மாதிரி குமிஞ்சிடும். பேனை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்ச பவுடரை நல்லா கிரீன் ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு பீட்ரூட் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கை விடாமல் கிளறிட்டு 1 கப் நெய்யை பங்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கணும். லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் குக் பண்ணாலே நல்லா வெந்துடும். குறுக்க ஒரு கோடு போட்டா சேரக்கூடாது. மீறி சேர்ந்தா இன்னும் பதார்த்தம் தயாராகலன்னு அர்த்தம். நெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும் போது கடைசியா நல்லா திரண்டு வரும். இப்ப நம்ம வழிக்கு வந்துடுச்சு. ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க தண்ணியில கையை தொட்டு ஒத்தி பார்த்தா ஒட்டலைன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது உருட்டி அலங்காரப்படுத்திடலாம். நம்ம தோஸ்துக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம்னு பிரிச்சாச்சு. டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் முந்திரியை மட்டும் துருவி போட்டாச்சு. கம்மி இன்கிரீடியன்ஸ் கம்மியான டைம்லயே சட்டுன்னு பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க.